ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம கோபியை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டாங்களே, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து மயு அப்படிங்கிறாங்க. மயு ஏஞ்சி உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ராதியா மிரட்டு இருக்கே, கண்ணு கலந்து காலாண்டு கீழே விழுந்துரு மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஓவர் மிரட்டல் உடம்பு கொத்துக்காதிரி கம்முன்னு பட அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது, இவன் குடிச்சிட்டு வந்தால் நம்மளை மனுஷியாக கூட மதிக்க மாட்டாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் விடிதுங்க. விடிஞ்சோடனே சரி நாங்கள் பாட்டியை கூப்பிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம லட்டு தாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பாட்டி நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மனசு சரியில்லை, நான் கூட்டு போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஜாகிங் போயிட்டு வந்துட்டு இருக்க வழியில நம்ம கோபியை நறுக்குன்னு திட்டி விட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, 10 பேர் நின்று கூட்டமா பாக்குறாங்க. ஏன்டா பாவி பாயில இப்படி பண்ணிட்டேடா அப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விடுறாரு. சரி விடுங்க, வாத்தியாராச்சு, ஹெட் மாஸ்டரா இருந்தவர் இப்படிதான் திட்டுவாருன்னு சொல்லி கொஞ்சம் சகிச்சாச்சு. அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்துக்கிட்டையும் பார்த்துக்கோங்க, பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பினோடனே எலியில என்ன பண்றாருன்னா, கோபியை பார்த்து நீலாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு 4 கேள்வி கேட்டாங்க. நல்ல பிள்ளையாவும் உங்களால் இருக்க முடியான்னு சொல்லி திட்டி விட்டுட்டாரு. கடைசியில் செலியன்றது பாட்டி எங்கே போகிறாங்கன்னு விஷயத்த சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏன் சொன்னீங்க, சொல்லாமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த அப்செட்லேயே இவங்க வராங்க. வந்ததுக்கப்புறமா ராதிகாவும் கிளம்பி நிற்கிறாங்க. நீ எங்கே பேபி கிளம்பி நிற்கிற, பேபி உனக்கு பேபின்னு சொன்னதுனால தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேவையாப்பா கோபி, சோளமுத்தான் ஒரு கல்யாணத்தோட நிப்பாட்டியிருந்தா உனக்கு இந்த நிலமை வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, விதி யாரை விட்டது, விதி வலியதுன்னு சும்மாவா சொல்லுவாங்க. அது நம்ம கோபி வாழ்க்கையில் நல்லாவே விளையாடுது. பாவம் நம்ம கோபி தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் நின்று புலம்புன்னு புலம்புறாரு. இப்போ எப்படி இருக்கேப்பா, நீ நடுத்தெருவுக்கு வருவேன்னு சாபம் கொடுத்துட்டாருப்பா.